அன்னையா, குழந்தையா, காதலனா, தோழனா, இறைவனை நம்மள ஒருவரா கருதி வழிபடுற நுணுக்கத்தை அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில காலையில எழுந்ததுல இருந்து இரவு உறங்குறது வரைக்கும் நமக்கு நாம செஞ்சுக்கிற அன்றாட செயல்கள் அனைத்தையுமே தானா அவருக்கும், அதாவது நம்ம கடவுளுக்கும் செஞ்சு அழகு பார்த்து ஆனந்தப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படையிலான விளைவு தாங்க இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் வழிபாடுகளும். ஆழ்வார்கள்ல தொண்டரடி பொடியாழ்வாரும், சைவ சமயத்துல மாணிக்க வாசகரும் திருப்பள்ளி எழுச்சி பாடி மகிழ்ந்திருக்காங்க. விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் கூட சுப்பிரபாதம் உண்டுங்க. அவ்வளவு ஏங்க, ஜைன மதத்திலையும் சுப்பிரபாதம் பாடப்பட்டிருக்குங்க. இது எல்லாமே தானே விசேஷமானதாங்க. இருந்தாலும் வேங்கடேச சுப்பிரபாதத்துக்குன்னு தனி சிறப்பு உண்டுங்க. இதோட முதல் வரி விஸ்வாமித்திர முனிவரோட திருவாக்குல உதிச்சது அப்படின்றதாங்க அந்த விசேஷமே. இந்த சுப்பிரபாதம் இயற்றுனதுக்கு பின்னாடி ஒரு அழகான புராண கதை இருக்குங்க. அதாவது நம்ம வால்மீகி